Hi, hello, welcome to SKC Rebels channel. நான் உங்கள் சிந்து கார்த்திக். ஸோ நாம் வீடியோவில் வந்து சீரீஸ் பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி வந்து பார்ட் 5 வரைக்கும் நம்ம போட்டிருக்கோம். அதாவது கெரியர் பிரேக் விமென்க்கு வந்து என்ன மாதிரியான ஸ்கில்ஸ் பேசிக்காக தேவை, ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டதுக்கப்புறம் நம்ம ஜாப்க்கு ட்ரை பண்ண ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது. ஸோ அதில் 5 ஸ்கில்ஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். ஸோ அந்த வீடியோஸ் பார்க்காதவங்க நீங்கள் பார்த்துட்டு வந்துடுங்க. டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோஸோட லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ இது பார்ட் 6 வீடியோ. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிளியரான ரிட்டன் கம்யூனிகேஷன் எப்படி இருக்கும் அந்த ஸ்கில்ஸை வந்து நாம் எப்படி கற்றுக்கிறது, ஸோ அந்த ஸ்கில்ஸ்லாம் என்ன, அது எங்கே யூஸ் ஆகும், அதை நம்ம கற்றுக்கிறதுனால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட், அது எங்கெங்கெல்லாம் அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்கில் வந்து என்ன அப்படின்னா, ரொம்ப பேர் வந்து இது ஒரு ஸ்கில்லாகவே நினைக்கிறது இல்லை. பட் இந்த ஸ்கில் கற்றுக்கிட்டோம் அப்படின்னா இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஸ்கில். என்ன அப்படின்னா கண்டென்ட் ரைட்டிங் அப்படின்னு சொல்லலாம் இதை. ஓகேவா? ஸோ இதுக்காக இந்த மாதிரி கிளியர் ரிட்டன் கம்யூனிகேஷன் கண்டென்ட் ரைட்டிங் ஸ்கில் எங்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னா, ரைட்டிங் ப்ரொஃபஷனல் இமெயில்ஸ். இப்போ வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து இமெயில் அனுப்பணும் அப்படின்னா, ஸோ அவங்களுக்கு எப்படி பர்ஃபெக்டான கண்டென்ட்டை வந்து நம்ம கொடுக்கணும், ஸோ என்ன மாதிரி ரிப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நம்ம ப்ராப்பராக தெரிஞ்சு வச்சுக்கிறது. இல்லை நம்ம ஒரு வெப்சைட் வச்சுருக்கோம், பிஸ்னஸ் வெப்சைட் வச்சுருக்கோம், அதுக்கு வந்து நம்ம பேஜுக்கு வந்து நம்ம கண்டென்ட் எழுதணும். ஸோ என்ன மாதிரியான கண்டென்ட் எழுதுறது, ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம இந்த கண்டென்ட் ரைட்டிங் ஹெல்ப் பண்ணணும். அடுத்தது கிளைண்ட் கம்யூனிகேஷன். இப்போ வந்து கிளைண்ட் வந்து நம்மளுக்கு ரெக்குயர்மெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒரு சர்வீஸ் பண்ணி கொடுக்குறோம். ஸோ நம்மக்கிட்ட கிளைண்ட் வராங்க. ஸோ அவங்களோட ரெக்குயர்மெண்ட்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம அவங்களுக்கு என்ன மாதிரியான சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி கிளைண்ட் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு வந்து என்னென்னா இது தேவை. ஏன்னா அவங்ககிட்ட வந்து நம்ம டைரெக்டாக ஃபஸ்ட் டைம் மட்டும் தான் பேசுவோம், இல்லை ஒரு 2 டைம்ஸ் வந்து நம்ம கிளைண்ட் கூட கம்யூனிகேட் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் டைம்லாம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டாக்குமெண்ட்டாக தான் அவங்கள்ட்ட வந்து கம்யூனிகேட் பண்ணுவோம். ஸோ நாம் சொல்கிறது அவங்களுக்கு புரியணும், அவங்க சொல்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இதுக்கெல்லாம் வந்து என்ன அப்படின்னா கிளியரான ரிட்டன் கம்யூனிகேஷன் தேவை. அடுத்தது சேட் அண்ட் சப்போர்ட் ரெஸ்பான்சஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பிஸ்னஸ்லையுமே வந்து வாட்ஸ்அப் ரிப்ளை பண்ணுறாங்க, ஸோ ஆட்டோமேட்டிக் ரிப்ளை பண்ணுறாங்க, இல்லை மேனுவலாக ரிப்ளை பண்ணுறாங்க இல்லையா? ஸோ அது வந்து சேட் அண்ட் சப்போர்ட் ரெஸ்பான்சஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு டைமில் இப்போ ஒரு கிளைண்ட் இருக்காங்க, ஸோ நம்மள்கிட்ட ஒரு டேட்டாபேஸ் இருக்குது. ஸோ அந்த ஒரு 1000 டேட்டாபேஸ் நம்ம பிஸ்னஸ்க்கு வந்து ஆல்ரெடி நம்ம 1000 ஒரு டேட்டாபேஸில் 1000 இது இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 1000 பீப்புளோட லிங்க் இது இருக்குது, ஃபோன் நம்பர் இருக்குது. ஸோ அந்த ஃபோன் நம்பர் எல்லாத்தையும் எடுத்து நம்ம ஒரு வாட்ஸ்அப் ஏபி யூஸ் பண்ணி வாட்ஸ்அப் பிஸ்னஸ்க்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்குமே வந்து நம்ம ஒரு 1000 மெம்பர்ஸ்க்கும் வந்து ஒரே மாதிரியான கண்டென்ட் வந்து நம்ம அனுப்பிச்சிருக்கோம். ஒரு ஆஃபரே போடுறோம்னு வச்சுக்கோங்க நம்ம பிஸ்னஸில். ஸோ அந்த ஆஃபர் பற்றி ஒரு 1000 மெம்பர்ஸ்க்கும் வந்து வாட்ஸ்அப் ஏபிஐ யூஸ் பண்ணி நம்ம எல்லாத்துக்கும் வந்து நம்ம இது பண்ணியிருக்கோம். ஸோ அதில் வந்து யாரோ ஒருத்தவங்க டவுட் கேட்குறாங்க, இல்லை திருப்பி நம்மளுக்கு ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் எப்படி நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணணும், இல்லை ஆட்டோமேட்டடாக வந்து நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ண வைக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான டவுட்ஸ் அவங்க கேட்பாங்க, என்ன மாதிரியான டவுட்ஸ் கேட்டால் எப்படி ரிப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம செட் பண்ணி வைக்கிறதுக்காக நம்மளுக்கு வந்து கண்டென்ட்டை தெரியணும் இல்லையா? ஸோ இந்த மாதிரியான இது வந்து ரொம்ப நுணுக்கமான மைன்யூட்டான ஒரு விஷயம் தான். ஆனால் இது ரொம்ப சின்னதானே அப்படின்னு நினைக்காம இதை வந்து கரெக்டான விதத்தில் நம்ம இந்த ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஸ்கில். இது நம்ம நிறைய இடத்துல வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து என்னென்னா கண்டென்ட் கிரியேட்டிங் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு ரியல் டைமாக ஒரு ஸ்டோரி சொல்கிறேனே. இப்போ வந்து நான் இருக்கேன்னு வச்சுக்கோங்க, என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க. ஸோ ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அவங்க எனக்கு ஃப்ரெண்டு. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பொண்ணுக்கு அந்த அளவுக்கு கம்யூனிகேஷன் வராது, அதாவது இங்கிலீஷில் வந்து ரிப்ளை பண்ண வராது. ஆனால் ஒர்க்கெல்லாம் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ இப்போ அவங்க வந்து ஒரு பிஸ்னஸில் போயிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒருத்தவங்க ஒரு பிஸ்னஸாக ஒருத்தவங்க ஜாப் பண்ணுறாங்க, அவங்கள்ட்ட போய் வேலைக்கு சேர்ந்துருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு டிவிஎஸ் அந்த மாதிரியான ஒரு மோட்டார் கம்பெனின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்க என்னென்னா நியூவாக வருது, இல்லை போகுது, செகண்ட் ஹேண்டாக விற்கிறாங்க, போகிறாங்க, வருது. ஸோ அந்த மாதிரியான ஒரு பிஸ்னஸ் அது. அதுக்கு என்னன்னா மந்த்லி என்ன ஆகும் அப்படின்னா, இன்வாய்ஸ் இது பண்ணுறது, இப்போ கிளைண்ட் கூட இவங்க தான் கம்யூனிகேட் பண்ணணும், இன்வாய்ஸ் ரெடி பண்ணணும், அதில் ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அதுக்கு மெயில் பண்ணணும், மெயிலுக்கு ரிப்ளை பண்ணணும், கிளைண்ட் கூட கம்யூனிகேட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அது வந்து அவங்களுக்கு ஒரு சில சமயம் வந்து அவங்களுக்கு எப்படி ரிப்ளை பண்ணுறது இங்கிலீஷில் அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரியாது. ஸோ அப்போ எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க.
ஃபோன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு இது இருக்குது, இந்த மாதிரி நான் ஒரு இன்வாய்ஸ் வந்திருக்கேன், இதில் வந்து இந்த பில்லை வந்து அந்த இன்வாய்ஸ் நான் ஆட் பண்ணல, இதை வந்து நான் கிளைண்ட்டுக்கிட்ட சொல்லணும், இத்தனை இன்வாய்ஸில் இந்த அமௌண்ட் சொல்லிக்கிட்டு ஆட் பண்ணியிருக்கு, இன்றைக்கி நீங்கள் கட்டின இதுக்கு வந்து நாங்கள் ரெசிப்ட் வந்து நெக்ஸ்ட் மந்த்து தான் இருக்கணும், இதை வந்து நான் எப்படி அவங்ககிட்ட சொல்கிறது, எனக்கு அதுக்கு இமெயில் கண்டென்ட் எழுதி அனுப்புங்க அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட கேட்பாங்க. ஸோ நம்ம அனுப்புவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் வந்து இந்த மாதிரி நம்ம எங்கேயாச்சும் போய் லாக் ஆகிருக்கிறதுல, ஸோ ஹெல்ப் பண்ணுறவங்க பண்ணுவாங்க ஓகே, ஆனால் அது எப்பயுமே அதை ரெகுலராக பண்ணிகிட்டு இருக்கணும் அப்படிங்கிறது இல்லை. ஒரு டைம் கிடைச்சா பண்ணுவாங்க மற்றவங்களுக்கு ஹெல்ப், இல்லைன்னா நாமளே தானே அதை பண்ணணும். ஸோ இந்த மாதிரி அந்த கண்டென்ட் கிரியேஷன் இதுக்கு வந்து எப்படி யூஸ் பண்ணுறது. ஸோ என்னதான் நம்ம கண்டென்ட் தெரிஞ்சாலும் அதையே நம்ம ChatGPT யூஸ் பண்ணி கூட கேட்கலாம். ChatGPT எல்லாருக்குமே தெரிஞ்ச டூல் தான். ஸோ அதை விட்டு கேள்வி கேட்டு அதுக்கு ரிப்ளை வாங்குறது அப்படிங்கிறது ஒரு ஸ்கில் இல்லையா. எப்படி கொஸ்டின் கேட்டால் அதுக்கு வந்து பர்ஃபெக்டான ஆன்சர் வரணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்க தெரியணும் இல்லையா. ஸோ அந்த கேள்வி கேட்டு நமக்கு வந்து ஆன்சர் பர்ஃபெக்டாக வாங்கி அதை எடுத்து நம்ம அனுப்ப தெரியணும். ஸோ அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நடக்கும். ஸோ இதுக்கெல்லாம் வந்து என்னன்னா அந்த ரிட்டன் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது அவ்வளோ ஒரு பவர்ஃபுல், ஓகேவா. ஸோ அதை வந்து நம்ம சாதாரண ஒரு சின்ன விஷயம் தானே அப்படின்னு நினச்சிருக்கோம், அது அப்படி கிடையாது. ஸோ அந்த மாதிரி கண்டென்ட் கிரியேஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். இதை வந்து நம்ம குயிக்காக கற்றுக்கணும், பர்ஃபெக்டாக கற்றுக்கணும். ஸோ இந்த ஸ்கில்ஸ்லாம் நான் கற்றுக்கிட்டேன். ஸோ எனக்கு என்னென்ன ரூல்ஸ் கிடைக்கும் அப்படின்னா கண்டென்ட் ரூல்ஸ், அதாவது கண்டென்ட் கிரியேட்டிங் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்லாம் கூட நிறைய ரோல் இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி ரூல்ஸ் தான் நம்மளை வந்து அப்ரோச் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வர்ச்சுவல் அசிஸ்டன்ட் ரூல்ஸ், VA ரூல்ஸ் அப்படின்னா வர்ச்சுவல் அசிஸ்டன்ட் ரூல்ஸ், அதுக்கு வந்து நம்மளை அப்ரோச் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம வீட்லேயே இருக்கலாம், பட் அந்த பிஸ்னஸ்க்கு வந்து நம்ம இந்த மாதிரி கண்டென்ட் மூலியமாகவோ இல்லை கிளைண்ட் கம்யூனிகேஷனுக்கு ஏதாவது டாக்குமெண்ட் அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கு வந்து நம்மளை அப்ரோச் பண்ணுவாங்க. அது சின்ன விஷயம்னாலும் அதோட பெனிஃபிட் வந்து ரொம்ப பெருசு இல்லையா. ஸோ அந்த மாதிரி விர்ச்சுவல் அசிஸ்டன்ட் ரோல்ஸ் நம்ம போய் ஜாயின் பண்ணலாம். அதுக்கப்புறம் சப்போர்ட் ஜாப்ஸ் மாதிரி பண்ணி கொடுக்கலாம். ஒரு பிஸ்னஸுக்கு அவங்க நடத்திட்டு இருக்காங்க, பட் இந்த ப்ரெசன்டேஷனுக்கான கண்டென்ட் வந்து நீங்கள் தான் ரெடி பண்ணணும். பிஸ்னஸ் வந்து நம்மளுக்கு தெரியும், பட் ப்ரெசன்டேஷன் கண்டென்ட்டே வந்து நீங்கள் தான் ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அப்புறம் கிளைண்ட்டுக்கிட்ட வந்து நான் இந்த மாதிரி நான் பேச போகிறேன், அதுக்கு வந்து நீங்கள் தான் டாக்குமெண்ட் ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரியான சப்போர்ட் ஜாப்ஸ் வந்து நம்ம பண்ணித்தரலாம். இல்லை ஃப்ரீலான்ஸாகவே நம்ம பண்ணித்தரலாம். இப்போ ஒரு கண்டென்ட் வந்து நான் எழுதி தரேன், கண்டென்ட் காப்பி ரைட்டிங்லாம் எழுதி தரேன் அப்படின்னா அது வந்து ஒரு ஃப்ரீலான்ஸ் ஒர்க்காகவே நம்ம வந்து பண்ணித்தரலாம். ஒரு சிலவங்களுக்கு அது வந்து டைம் கிடைக்காது. ஸோ அந்த ஒர்க்கை வந்து நாம் எடுத்து நம்ம ஈஸியாக நம்மளால் பண்ணித்தர முடியும். ஸோ இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா கிளியர் ரிட்டன் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஸ்கில்ஸை கற்று வச்சுக்கிறது நம்ம பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை மற்றவங்க பிஸ்னஸ்க்கு நம்ம வந்து இதில் ஹெல்ப் பண்ணி நம்மளால் அவங்களுக்கு கொடுக்க முடியும், மணி ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இந்த ஸ்கில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பவர்ஃபுல்லான ஸ்கில்ஸ். ஸோ இந்த ஸ்கில்லை கற்றுக்கிறது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து பார்ட் 6. ஸோ பார்ட் 7 வீடியோ அப்கமிங்கில் வருது. ஸோ இதை முடிச்சுட்டு நீங்கள் அதையும் பாருங்கள். அதில் இன்னொரு ஸ்கில்ல நான் உங்களுக்கு சொல்கிறேன். தேங்க்யூ.